சோசன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து தேவன் வந்து என்னோடு பேசின எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 13வது வசனம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தான் அவன் சாகான். இந்த வார்த்தையை கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது உபயோகிக்காத, இல்லை இதை சிந்தித்து செயல்படாத ஒரு பெற்றோர் இருக்கவே முடியாது கிறிஸ்தவத்தில். ஏன்னா கண்டிப்பாக பிள்ளையை கண்டித்து வளர்க்கணும், அடித்து வளர்க்கணும் அப்படிங்கிற காரியத்தை எல்லாமே நம்ம நிறைய தடவை மெசேஜில் கேட்டிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இது எந்த நோக்கத்தோடு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா 14வது வசனத்தில் அது இருக்குது. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாய். அப்போ பாதாளத்துக்கு போக விடாதபடி தடுக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா பிரம்பினால அடின்னு சொல்றாரு. கண்டிப்பா பிள்ளையை தவறு செஞ்சா அடிக்கிறதோ அவர்களை கண்டிக்கிறதோ கண்டிப்பா தப்பு இல்லை. இப்போ சிங்கப்பூர்ல கூட பிரம்பு அடி அப்படிங்கிறது ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதனால அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து மற்ற சக குழந்தைகளை வந்து புல்லி பண்றது, அதாவது பிறரை வந்து டீஸ் பண்றது, அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்துகிற விதமாக பிள்ளைகள் நிறைய நடந்து கொள்கிறதுனால ஸ்கூல்லையே இந்த பிரம்படியை கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. இங்கே சிங்கப்பூரில் ஏற்கனவே இருந்தது தான், இப்போ மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அதை கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. ஏன் இதை கொண்டு வராங்க? ஏன்னா பிள்ளைகளை சில இடங்களில் நம்ம திருத்த வேண்டிய இடத்துல திருத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பெரிதாக வளரும்போது அது பெரிய பிரச்சனையை இல்லை பாதாளத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகுங்கிறதுனால தான் அதாவது நம்ம ஊரில் வளர்ந்த எல்லாருமே வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, பெற்றோர்கிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம அடி வாங்கி தான் வளர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரு காரியம் கிடையாது. ஸ்கூல்லையும் நம்ம ஊரில் அடிக்கக்கூடாது. பெற்றோரும் இப்போ வளர வளர மாடர்ன் பேரண்டிங்கில் நம்ம சில பெற்றோர்கள் அடிக்கிறதில்ல, சில பேர் ஏன் கண்டித்து கூட பேசுகிறதில்ல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து பாதாளத்துக்கு போக விடாமல் படி தடுக்கணும் அப்படின்னா நீ ஆரம்பத்திலே என்ன செய்யணும்? பிரம்பினால் அடித்து அவனை வளர்க்கணும். இப்போ வந்து பாலை கொட்டிட்டாங்க, முட்டையை உடைச்சிட்டாங்க, வீடை நீட்டாக வைக்கலை, இந்த காரணத்துக்கெல்லாம் கூட அடிக்கிற பெற்றோர் உண்டு. ஆனால் பொய் சொல்கிறது, பிறரை வந்து எள்ளி நகையாடுகிறது, பிறரை குற்றப்படுத்தும்படி பேசுகிறது, பிறரை வந்து தவறான விதத்தில் சித்தரிக்கிறது, இந்த காரியத்துக்கெல்லாம் சில நேரம் பெற்றோர் வந்து கண்டிக்கிறதும் இல்லை, அவங்கள வந்து திருத்துகிறதும் இல்லை. 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஞானமுள்ள புத்தி தானே இருக்கணும், ஞானமுள்ள இருதயம் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் சொல்லும்போது 1 ராஜாக்கள் 3:9 வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3:9 சாலமோன் ராஜா வந்து கர்த்தர்ட்ட ஜெபிக்கும் போது அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அப்போ நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் தாருங்கன்னு கேட்குற அவர் எதை கேட்குறாரு அப்படின்னா ஞானமுள்ள இருதயத்தை கேட்குறார். அதாவது ஆவியை பகுத்தறிகிற வரம்னு கூட அதை நம்ம வந்து சொல்லலாம். ஞானத்தோடு நடக்கிற இருதயம், ஞானத்தோடு நடக்கிற புத்தி இல்லை. இந்த புத்திங்கிறது உலக அறிவு, ஒவ்வொருவரோட பழகிறதுனால நமக்கு ஏற்படுகிற அனுபவம், இதிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் ஞானமுள்ள இருதயங்கிறது கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. ஒருத்தரை நீங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அதாவது அவரை குற்றப்படுத்தணுங்கிற நோக்கோடு பேச வருகிற ஒவ்வொரு பரிசேயரின் இருதயத்தையும் தன்னுடைய ஞானமுள்ள இருதயத்தில் அறிந்தவராக இயேசு கிறிஸ்து வந்து பதில் உரைத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள இருதயத்தை சாலமோன் கேட்டாரு. அது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளுடைய பெற்றோர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாம். அப்போ பிள்ளைகளில் நம்ம வந்து எஜுகேஷ்னல் வைஸா, நாலேஜ் வைஸா பிள்ளைகளை வளர்க்கிறத விட மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிட்ஸை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் நிறைய வெளியே ஷைன் ஆகிற நிறைய பீப்புளை நம்ம வந்து பார்க்கலாம்.
அதாவது இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது அவருடைய பெற்றோர் சொன்னாங்க, எத்தனை பெற்றோருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும் தெரியல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரக்யானந்தா வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் செஸ்ஸில் வந்து அவர் வந்து வின் பண்ணும்போது அவருடைய பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இப்படி வெளியரங்கமாக ஷைன் பண்ணுற நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷத்துக்கும் மேலான ஒரு சந்தோஷம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 24வது வசனம், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். இதுல 2 வார்த்தை இருக்கு பாருங்க. களி கூறுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, மகிழுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, களி கூறுவான் அப்படின்னா ரிஜாய்ஸ், மகிழுவான் அப்படின்னா டிலைட் அப்படின்னு இருக்கு. அதாவது ஞானத்மா நீதிமானுடைய தகப்பன், நீதி அப்படிங்கிறதே என்னது வெளியரங்கமாக தெரிகிறது. சாலமோன் கேட்டார் இல்லையா, அவர் முதல்ல அந்த கேஸை, அந்த 2 குழந்தைங்களை குறிச்சதான கேஸை எடுத்து அவர் வந்து தீர்ப்பு சொல்லும் போதே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பயந்து போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீதி, எப்படிப்பட்ட ஒரு ஞானம், எவ்வளவு வந்து சரியான ஒரு தீர்ப்பு அப்படின்ட்டு. இப்படி நீதியா நடக்கிறது வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு அதனால ஒரு பெற்றோர் வந்து மகிழ்கிறது. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் படி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் மகிழுவான். அதாவது ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் டிலைட்ஃபுல்லாக இருப்பான். டிலைட்டுங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், அது ஒரு பெற்றோருடைய உள்ளார்ந்த சந்தோஷம். களி கூறுவான்ங்கிறது வெளியே மகிழ்ந்து 4 பேர்கிட்ட பறைசாற்றி சொல்லுகிற ஒரு சந்தோஷம். இந்த மகிழுவான், டிலைட்டுங்கிற வேர்டு வந்து உள்ளார்ந்த சந்தோஷம். அதாவது வெளியரங்கமா மட்டும் இல்லை, வீட்டிற்குள்ளாக கூட அவருடைய குடும்பத்தை நடத்துவதை கூட, அவங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதில் கூட, பெற்றோரை நடத்துவதில், இந்த காரியத்துல ஞானமாக நடக்கிற ஒரு பிள்ளையை பெற்றவங்க தான் களி கூறவும் செய்ய முடியும், மகிழவும் செய்ய முடியும்னு கர்த்தர் இந்த காரியத்துல சொல்றாரு. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ள திரியங்கள் மகிழும். அப்போ நல்ல வார்த்தைகளை பேசுறது, நல்ல காரியங்களை சிந்திக்கிறது, ஞானத்தோடு நடக்கிறது, இந்த காரியம் எல்லாமே பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நல்லதோ பெற்றோருக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரும். இப்போ நீங்க யாக்கோபை பார்த்தீங்கன்னா, என் நிறைய பாதாளத்தோடு இறங்க பண்ணுகிறேன்னு அவர் இருந்த நாளெல்லாம் அவர் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இல்லை. தன் சொந்த சகோதரனை அவர்கள் கொல்லணும், அவர்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு அந்த பிள்ளைகள் செய்த ஒரு காரியம் பெற்றோருக்கு ரொம்ப மனநோவை கொடுத்தது. அப்பா ரொம்ப துக்கமா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட அவங்களால அவங்க செஞ்ச திருப்ப மாத்திக்கவும் முடியல, அதை குறித்து அவங்க அப்பா கிட்ட பேசவும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவர் துக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை, அந்த ஞான இருதயம் பிள்ளைகளுக்கு இல்லை. அதனால ரொம்ப துக்கப்பட்டார். இதே இது இயேசு கிறிஸ்துவை பாருங்க. மரியாள் வந்து ரொம்ப சாதாரணமானவங்க தான். யோசேப்பு வந்து தச்சருடைய மகன் தான், தச்சராகத்தான் அவர் வேலை செஞ்சாரு. ஆனா இருவருமாக சேர்ந்து தேவனாகி இயேசு கிறிஸ்துவை எப்படி வளர்த்திருக்காங்கன்னா, ஒரு நல்ல நீதியுள்ள ஞானமுள்ள மகனாக அவங்களை வளர்த்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்லலாம் அவர் வந்து தேவகுமாரன் அப்படின்னாலும் இந்த பூமியில அவர் மனுஷனா பிறந்தார். அவரை காப்பாற்ற அவர் பெற்றோர் தேவைப்பட்டாங்க. அவர் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு மனுஷர்கள் தேவைப்பட்டாங்க. அதே சமயம் இந்த பூமியில அவர்கள் வளர்வதற்கும் அவர் பெற்றோர் அவரை நல்லா வளர்த்ததுனாலதான் அவர் நீதியுள்ள ஞானமுள்ள மகனாக இந்த பூமியில இருந்தார். அதற்கு மேலாக தேவ கிருபை அவர் மேல இறங்கி வந்தது நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, அதாவது நல்ல டாக்டரா, நல்ல இன்ஜினியரா, அந்த உலகத்துக்கு முன்பாக மட்டும் இல்ல, நல்ல ஒரு மியூசிக் பிளேயரா, ட்ரம்ஸா, நல்ல பாட்டு பாடுகிறவரா, கர்த்தர் அதாவது தேவ ஆலயத்துல பணிவிடை செய்கிறவர்களா, அதாவது வெளியரங்கமா தெரிகிற எல்லா காரியத்தினாலும் நிச்சயமா பெற்றோருக்கு சந்தோஷம் உண்டு. அதாவது என் பிள்ளை வந்து சத்தியத்துல நடக்கிறான் அப்படிங்கிறது தெரியறத விட எனக்கு வந்து பெரிய சந்தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. சத்தியத்துல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற காரியம் நமக்கு சந்தோஷத்தை தான் தரும். ஆனா அவர்கள் இருதயத்திற்குள்ள அந்தரங்க வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்கிறது தான் ஒரு பெரிய அக மகிழ்ச்சியை நமக்கு தரும். அதை தான் கர்த்தர் சொல்றார், நீ பிறம்பினால அடி. எந்த காரியத்துக்கெல்லாம் அடிக்கணும்னா சிறு வயதுல இருந்தே பொய் சொல்லக்கூடாது,
பிறரை நேசிக்கணும், பிறருக்கு அன்பு கூறணும், மதிப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும், தேவனுக்கு பயப்படணும். இப்படி கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அவன் பாதாளத்துக்கு போய்விடாமல் இருக்கிற எந்தெந்த காரியம் உண்டோ அது எல்லாவற்றுக்கும் கண்டித்து நடத்து. அதே சமயம் அவனை ஞானமுள்ள ஒரு மகனாக வழி நடத்து. ஏன்னா மென்டலி ஸ்ட்ராங் சைல்டால தான் ஒரு மென்டலி ஸ்ட்ராங் ஃபேமிலியவே கட்டி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்க ஒரு ஞானமுள்ள மகனை நீ உருவாக்கு. இன்னொன்னு சொல்றாரு, என் மகனே, 26வது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்போ இது ஒரு பெற்றோரால ஒரு பிள்ளைகளுக்கு பண்ண முடியாத ஒரு காரியம். பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துல கிருபைக்காக மன்றாடலாம். ஆனா ஒரு பிள்ளையே தன் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தா மட்டும்தான், தன் கண்களை தேவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தேவனால் அந்த பிள்ளையை வழி நடத்த முடியும். அதுதான் தேவன் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தா, என் கண்கள் உன் வழிகளை நோக்குவதாக. அப்போ நீ போற பாதையை குறித்து என்கிட்ட சொல்லு, உன் இருதயத்தை எனக்கு கொடுத்து நீங்க நடத்துங்கன்னு சொல்லு அப்படின்னு ஒரு பிள்ளை எப்போ தேவன் கிட்ட தன்னை சரண்டர் பண்ணுதோ அப்பதான் தேவனால அந்த பிள்ளையை வழி நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை உருவாக்க தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஆசை அதுதானே, நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள நிலை நிற்கணும்னு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை நேர்த்தியாக நடக்கணும், நாம உண்மையாக நடந்தா தான் பிள்ளைகள் உண்மையாக நடக்க முடியும். இப்போ நீங்க தாவீது ராஜா ஒரு தவறு செய்து தேவனால தண்டிக்கப்படுகிறார். தன் மகன் அதே தவறை தன் மகளுக்கு செய்யும் போது அவரால் கண்டிக்க முடியல பாருங்க. ஏன்னா நான் செஞ்ச தவறெல்லாம் அவன் செஞ்சிருக்கான், நான் எப்படி எந்த முகத்துல நான் அவனை கண்டிப்பது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நீங்க நீங்க யாக்கோபு பார்த்தீங்கன்னா பின்னாட்கள்ல தெரிய வருது, அவங்க 10 குமாரரும் சேர்ந்து தான் யோசேப்பை குழியில தள்ளுனாங்கன்னு. ஆனாலும் அவர் இந்த காரியத்தை குறித்து அவர் பிள்ளைகள்கிட்ட அதுக்கப்புறம் பேசல. அவர் கடைசி ஆசீர்வதிக்கும் போது கூட யோசேப்புக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு எந்த ஒரு காரியத்தினால அவங்களுக்கு சாபத்தை கொடுக்கல. ஏன்னா தன் சொந்த சகோதரனை ஏமாற்றின ஒரு பாரம் அவருக்கு இருந்தது. அப்போ நாம உண்மையா இருந்தா தான் நம் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள ஞானத்தோடு நடக்க முடியும். நாம நம்ம தவறை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் நம் பிள்ளைகளுடைய தவறை எப்படி கையாளணுங்கிற ஞானம் நமக்கு கிடைக்கும். நம்ம இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாதான் நம் பிள்ளைகள் தேவனுக்குள்ள அடங்கி தேவ சமூகத்துல தங்களை அர்ப்பணித்து நடக்கணும் அப்படிங்கிற பாரம் நம்மளுக்குள்ள உருவாகும். சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், நாட் ஃப்ரம் தேர். அதாவது பிள்ளைகளை நான் மாற்றுவதற்கு முன்பாக, பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு முன்பாக இந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளையாகிய நான் அப்படி நடக்கிறேனா அப்படின்னு நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நான் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தாதான் என் பிள்ளைகளை நடத்துவதில் எனக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு புரியும். அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நான் எந்த அளவுக்கு என்னை திருத்திக்க முற்படுகிறேன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். தேவனுடைய அன்பு என்னில் வெளிப்பட நான் என்னை ஒப்பு கொடுக்காத போது என் பிள்ளை எப்படி ஒப்பு கொடுப்பாங்கிற அந்த பயம் நம்மளுக்குள்ள வரும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது ஒரு ஞானமுள்ள இருதயத்துல ஞானமுள்ள ஒரு மகனை நம்ம உருவாக்க முடியும், ஒரு மகளை உருவாக்க முடியும். அவர்கள் தேவனுக்கு முன்பாக களி கூறுதலையும் மகிழ்ச்சியும் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக வாழ முடியும். God bless you.